ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று என் பையனுக்கு பிறந்த நாளுங்க, பெரிய பையனுக்கு. மே 1 மே 1 லேபர்ஸ் டே, சித்ரா பௌர்ணமி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தது. நேற்று நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் சாமி கும்பிட. எல்லோரும் நல்லா இருக்கணும், என்னோடய வியூவர்ஸு, என்னோடய ஃபாலோவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும், என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். நேற்று என் மருமக அவனுக்கே தெரியாமல் கேக்கு வர வச்சுட்டா வீட்டுக்கு. சின்ன கேக்கு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே கேக்கு வர வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணினோம். பசங்க சொன்னாங்க, பெரிய பையன் சொன்னான், வாங்கம்மா எல்லோரும் வெளில போய் சாப்பிட்டு வரலான்னு. நான் சொன்னேன், வேண்டாப்பா, நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக 7 மணி ஆகிடுச்சு வரத்துக்கு. ஏன்னா 11 மணிக்கு போனால் ராத்திரி 7 மணி வர்றதுக்கு. அதனால் ரொம்ப டயர்டாக இருப்பா, வேண்டாம். வீட்லேயே நான் இட்லி தோசை மாவு இருக்குது, நான் இட்லி தோசை ஊற்றுறோன்னா வேண்டான்ட்டானுங்க. வேண்டாம்மா, டெய்லி தான் சமைக்கிறேங்கண்ணா, ஒரு நாளைக்கு நான் வெளில வர வைக்கிறேன்னா. சரி, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வர வைங்க, எங்களுக்கு வெஜ்ஜு வர வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வெஜ்ஜு புலாவும் பன்னீர் டிக்காவும் வர வச்சான். அதை தொட்டு ஆள் கொஞ்சம் ஒரு கப்பு தான் வர வச்சான். நாங்கள் 2 பேருமே பாதி பாதி சாப்பிட்டோம், போதும் அப்படின்ட்டு. அது போதுமாக தான் இருந்தது. ஒரே சந்தோஷம் வேறு எனக்கு. என் பையனுக்கு பிறந்த நாள் வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பையனுக்கு இவ்வளோ வயசு வந்துருச்சே அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பெரிய பையன் ஆகிட்டான். அவன் குழந்தையாக இருந்தான், என்னால் தூக்க முடிஞ்ச வயசு இருந்து தூக்குனேன். இப்போ என்ன தூக்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைய வாழ்த்துங்க எல்லோரும். நன்றி.